الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: والله جعل لكم من بيوتكم سكنا. وقال نبينا صلى الله عليه وسلم: مثل البيت الذي يذكر الله فيه والبيت الذي لا يذكر الله فيه مثل الحي والميت. ஆமன்னா பில்லா சதக்கல்லாஹு மௌலான லதீம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லுள்ளங்கள், நல்லடியார்கள், இங்கே குடுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்த குடும்ப அமைப்புகள் முன்னேறுகிற போது சமூகம் முன்னேறிவிடும். ஒரு சமூகம் பலவீனமடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய குடும்ப அமைப்புகள் பலகீனப்பட்டு போய்விட்டால் அந்த சமூகமும் பலகீனமாகிவிடும். இதுதான் யதார்த்தம். அதனால்தான் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் குடும்ப அமைப்புகளை பற்றி பேசப்படுகிற வசனங்களும் ஹதீஸுகளும் ஏராளம். திருமணத்தை பற்றி, ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுகளை பற்றி, குழந்தை வளர்ப்புகளை பற்றி, அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவதை பற்றி, ஒருவேளை கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனை, பிரிந்து வாட வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி என்று வசனங்கள் சுமார் குடும்ப அமைப்புகளை பற்றி மட்டும் 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் பேசுகிறது. ஹதீஸுகளை எடுத்துக்கொண்டால் பல ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் குடும்ப அமைப்பு பற்றி மட்டுமல்ல, வியாபாரங்களை பற்றி அல்ல, வெறுமனே குடும்ப அமைப்புகளை பற்றி மட்டும் பல ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு குடும்பம் சரியாகிற போது தான் அந்த சமூகம் அது சீராக மாறும். நம்முடைய சமூகத்திலே பொருளாதாரத்தில் பின்னடைவு, கல்வியில் பின்னடைவு, அரசியல் பின்னடைவு, கலாச்சார சிதைவுகள், சமூக பின்னடைவு என்று எவ்வளவு விஷயங்களை பேசினாலும் எல்லாம் நிற்கிற இடம் எங்கன்னா குடும்பம் அது பின்னடைவு ஏற்பட்ட காரணத்தினாலே சமூகம் அந்த பின்னடைவை சந்தித்தது. இந்த குடும்பத்தை சரி செய்யாத வரை அந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. அதனால்தான் அல்லாஹும் ரசூலும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான்: வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. நல்ல குடும்பத்திற்கான டெஃபினேஷன், அளவுகோல் என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் உங்களது குடும்பத்தை உங்களுக்கு மன நிம்மதியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லுகிறது. நல்ல குடும்பத்திற்கான அளவுகோல் குர்ஆன் சொல்லுகிறது, அது மன நிம்மதியை தர வேண்டும். உங்களுக்கு வீட்டிற்குள் வந்தவுடன் ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும், மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்கு தேவையான வழிகாட்டுதலையும் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் பார்க்கலாம். இன்னைக்கு சராசரியா என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கடா, ஒரு விசாலமான வீடு, நல்ல காற்றோட்டமான வீடு, அடிப்படை வஸ்துக்களை கடந்து ஆடம்பர வசதிகள், அல்ஹம்துலில்லாஹ், நவீன சாதனங்கள், பெரிய அளவுக்கு நம்ம உடலை அலட்டிக்க கூடாது, அந்த மாதிரியான சாதனங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். நினைச்ச நேரங்களில் நினைத்த இடத்திற்கு போவதற்கான வாகனங்கள் என்று இதை மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இன்றைக்கு உலகம் கருதுகிறது. இது தவறல்ல. பல கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டக்கூடியவர்களை பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தையே வாங்கி நாம் உள்ளே வைத்திருக்கிறோமே, அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைந்து விட்டோமா? குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் வீடுகள் உங்களுக்கு நிம்மதியை தர வேண்டும், வீட்டிற்குள் வந்தால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோம் என்று கணவனும் நினைக்கிறார்,
வீட்டுக்கார் கொஞ்சம் வெளியே போனால் நம்ம நிம்மதியாக இருக்கலாமேன்னு மனைவியும் நினைக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, குரானும் ஹதீஸும் நமக்கு காட்டி தந்த அந்த குடும்ப அமைப்புகளை பற்றிய புரிதல் இன்னும் நமக்கு தேவைப்படுகிறது என்றுதான் பொருள், இல்லையா? அப்படின்னா இந்த சமூகம் எப்படி முன்னேறுவது? குடும்பங்களை முன்னேற்றுகிற போது சமூகம் முன்னேறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட நபிமார்கள் இந்த உலகத்திற்கு சமூக பணியாற்ற வந்த அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையிலேயே மிகச் சரியான ஆசிரியர்களாக, வழிகாட்டிகளாக, வெற்றிகரமான ஒரு குடும்பத் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அளவுகோல்களாக நபிமார்களே இருந்தார்கள். இன்றைக்கு பேச வேண்டிய, விரிவாக பேச வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்லாமிய குடும்பங்கள் ஒரு காலம் இருந்துச்சு, வழக்குகள் என்றால் மிக மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு குடும்பவியல் வழக்காடு மன்றங்கள், நீதிமன்றங்களில் படியேறுகிறவர்கள் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள். பஞ்சாயத்துகளுக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. தந்தை மகனுக்கு மத்தியில் பிரச்சனை. ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தோம், அத்தா ஹயாத்தா இருக்காரு, ஏதோ சொத்து பிரச்சனை யதார்த்தமாக அங்கே போக நேரிட்டது. அத்தாவுடைய சொத்து மேலே பையன் கேஸ் போட்டிருக்காரு. மாற்று மதத்தவர் ரிஜிஸ்டர் செய்கிறார். அத்தா வந்து கேட்குறார், அவன் வந்தானா அப்படின்னு. நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நமக்கு சலாம் சொல்லிட்டு அவன் வந்தானா அப்படின்றார். வரலைங்க பாய், வரமாட்டான், அவ்வளோதான், வரமாட்டான் அப்படின்னாரு. போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் வந்தார், எல்லாம் ரெடி. ரிஜிஸ்டர் சொல்லாரு, பணத்தை கொடுத்தா தான் உங்கள் அப்பா கையெழுத்து போடுவாருங்கிற. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் போடும். அந்த 2 நிமிடத்தில் அங்கே நடந்ததை நான் புரிந்து கொண்டேன். ரிஜிஸ்டர் ரொம்ப சங்கடமாக பார்த்தார். சங்கைக்குரியவர்களே, இது ஒரு குடும்பங்கள் அல்ல, பரவலாக ஒரு தாய் மகனுக்கு இடையில, தந்தை மகனுக்கு இடையில, மாமியார் மருமகளுக்கு இடையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லா காலங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொதுவெளிகளில் மிக பகிரங்கமாக பேசப்படுகிறது, பொதுவெளிகளில் அது அலசப்படுகிறது. நமக்கு வருத்தம் என்ன தெரியுமா? ஏன் உலகத்தில் எந்த குடும்பத்திலுமே பிரச்சனை இல்லையா? இருக்கு. நம்முடைய வருத்தம் எல்லாம் இந்த உலகத்திற்கே குடும்பவியல் சார்ந்த நேரிய வழிகாட்டியை தரக்கூடிய குரானையும் ஹதீஸையும் கையில் வைத்து கொண்டு நாம் பொதுவெளிக்கு வந்து இறங்கி இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹும் ரசூலும் வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் எனக்கான தீர்வுகளை எங்கெங்கே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற வருத்தம் தான் சங்கைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் அதை தலைப்பாக எடுத்திருக்கிறோம். நபிமார்கள் தங்கள் குடும்பத்தை எப்படி அமைத்து கொண்டார்கள்? குர்ஆன் சொல்லுகிற, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் ஆயுன். இவ்வளோ அழகான துவா பாருங்க. இறைவா, எங்களுக்கு மனைமார்கள் இருந்து சந்ததிகளை கொடு, எங்களது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கு, மனைவிகளையும் கண்குளிர்ச்சியாக ஆக்கு. அது மட்டும் இல்லை, எங்களோட முடிஞ்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் தலைவர்களாக, அதுவும் யாருக்கு? நல்லடியார்களுக்கு, நல்லோர்களுக்கு இவர்கள் தலைவர்களாக ஆக்கு என்று நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் வழங்கினான். அப்போ அவர்கள் காலத்திலே அவர்களின் குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையும் மிக சிறப்பாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம், இல்லையா? அப்போ வசதியான வாழ்க்கை, நிறைய பொருள், நினைச்சதை வாங்கக்கூடிய அளவிற்கான பொருளாதார வசதி என்பது மட்டும் சங்கைக்குரியவர்களே ஒரு முஸ்லிம் இலக்காக இருக்கக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களின் இல்லங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தர வேண்டும். வீட்டிற்குள் வந்தால் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த இல்லத்தை தந்தான், இந்த மனைவியை தந்தான், இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று கணவன் சந்தோஷப்பட வேண்டும். இப்படி ஒரு வாப்பா எனக்கு கிடைச்சிருக்கிறாரின் பிள்ளைங்க துவா செய்யும். இப்படி ஒரு கணவர் எனக்கு அமைய பெற்றிருக்கிறாரே என்று மனைமார்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டும் நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோமா என்று கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம், இல்லையா? ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகள், பன்னூற்றுக்கணக்கான இறைவசனங்கள் வெறுமனே செவிமடுப்பதோடு சென்று விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டுமா இல்லையா? இந்த துடிப்பும் இந்த ஆர்வமும் சஹாபாக்களிடத்தில் இருந்தது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாடுகிற போதும் சஹாபாக்கள் ஆர்வப்பட்டார்கள். அதற்கு அடுத்த தலைமுறையும் அதே ஆர்வத்தோடு இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருப்பாங்கன்னு சஹாபாக்கள்லாம் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். டெய்லி அந்த பாடமாக நடத்துகிறாங்க, பயானில் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் நபி அவர்கள் எப்படி இருப்பார்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் சொல்லுங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வருகிற போது கான யுஸல்லிமு அலா அஹ்லிஹி, உள்ளே வருகிற போது சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள். இதா தஹல பைத்தஹு, உள்ள வந்துட்டா மிஸ்வாக்கு செய்வாங்க. மனைமார்களிடத்தில் யுதாஇபு அஹ்லஹு, நகைச்சுவையாக பேசுவார்கள். யுலாஹிகு நிசாஹு, பெண்களிடத்தில் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவார்கள். யுதாஇபு அஹ்லஹு, மனைமார்களிடத்தில் விளையாடுவார்கள். யுவஸ்ஸிஉ நஃபகத்தஹு, குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை கையில் இருக்கிறத தாராளமாக கொடுப்பாங்க. சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, கான குலுக்குஹு அல் குரான். சொல்லி முடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான் எப்படி வாழும்படி சொல்லியிருக்கிறத அப்படி வாழ்ந்தார்கள், பிடிச்சிக்கிட்டாங்க. சங்கைக்குரியவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒத்து பார்க்க வேண்டும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த காரியங்களை நாம் ஏன் செய்து பார்க்க கூடாதுன்னு கொஞ்சம் யோசிக்கும். என்ன காரணம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை படிக்கிற போது பிரமிப்பு ஏற்படுகிறது. 63 போர்கள். ஒரு போர் நடந்தாவே நமக்கு அதனுடைய வைப்ரேஷன் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. தொடர்ந்து போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, எதிரிகள் முளைத்து கொண்டே இருக்கிறார்கள், எதிர்ப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது அவர்கள் சொன்ன அந்த சலாம் ஒருபோதும் தடைபடவே இல்லை. சிரித்த முகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாறவே இல்லை. முடியுமா? ஒன்றும் வேண்டாம். மாயவரம் போனார், டிரைவிங் ஸ்கூலுக்கு தேவையான ஆதாரத்தை எடுத்துகிட்டு போகல. லைனில் நின்று 51வது மனுஷனாக போனவனே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். எப்படிங்க வருவார்? வீட்டுக்கு சிரிச்ச முகத்தோடு வருவாரா? அப்படியே எள்ளும் கொள்ளுமாக வருவார். வந்த நேரம் பார்த்து கதை வேற தாள் போட்டிருக்கும், கதை தட்டுவார். யாருன்னு அந்த அம்மா கேட்கும். இவருக்கு மொத்த கோபத்தையும் இங்கே காட்டுவார். மொத்த கோபத்தையும் இங்கே காட்டுவார். என்ன பேசுவாருங்கிறத உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன், நான் அந்த வார்த்தைக்குள்ளே போகலை. நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டு கதவை நீங்கள் தட்டுகிற போது மார்க்கம் சொல்லுகிற வழி என்ன தெரியுமா? நீங்கள் சலாம் சொல்லணும். ஹஸரத், இதில் இவ்வளோ பெரிய செய்தி இருக்கா நீங்கள் நினைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் வீட்டிற்குள் வருகிற போது அவரோடு ஷைத்தான் வரானா. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டார்னா வந்த ஷைத்தான் திரும்ப போயிடுறான். தன்னுடைய தோழர்கள்ட்டே சொல்லினா, தம்பி லா மபீத்த லக்கும், முஸ்லீம் ஷெரீஃபில் இருக்கிறது, இந்த வீட்டில் நீங்கள் தங்க முடியாது. ஏன்னா பாய் சலாம் சொல்லிட்டார். சலாம் சொன்ன வீட்டில் நுழையிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஷைத்தான் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்லுகிறான், லா மபீத்த லக்கும். அப்போ இவர் சலாம் சொல்லாமல் உள்ளே போனால் யாரை கூப்பிட்டு போறாரு? மேப்படியான உள்ள கூப்பிட்டு போறாரு. ஷைத்தானை கூட்டிகிட்டு போனால் வீடு விளங்குமா? மனைவி சாதாரணமாக பேசினா கூட இவர் என்ன செய்யும்? வித்தியாசமாக விளங்குவார். இவர் சாதாரணமாக பேசுறது அந்த அம்மாவுக்கு வித்தியாசமாக விளங்கும் இல்லையா? சங்கைக்குரியவர்களே, சில விஷயங்கள் மிக சாதாரணமானது தான். ஆனால் அல்லாஹ் பெரிய மாற்றத்தை, ரகசியத்தை அதற்குள் மறைத்து வைத்திருக்கிறான். சலாம் சொல்வது இன்றைக்கு மிக எளிமையாக கருதப்படலாம். ஆனால் அல்லாஹுடைய ரசூல் தன்னுடைய வீடுகளுக்கு செல்கிற போது சலாம் சொல்லாமல் சென்றதே இல்லை. காரணம், ஷைத்தான் கூட வருது அல்லாஹுடைய ரசூல் விரும்பலை. அப்ப வீட்டிற்குள் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். நபியவர்கள் பரப்புரை செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க, இங்க வா. வெளியெல்லாம் நீங்க சலாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதா தகல்த அலா அஹ்லிக், வீட்டுக்கு போனா ஃபஸல்லிம், முதல்ல சலாம் சொல்லு. அப்படி சொன்னா நபியவர்கள் சொன்னார்கள், யகுன் அலைக்க பரக்கத்துன், ஒன்று அதனால் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். வாலா அஹ்லி பைத்திக், உங்களது குடும்பத்தார்களுக்கும் அந்த பரக்கத்து கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் இதை நாம் பழகி இருக்கிறோமா?
நிம்மதியான வாழ்க்கையினுடைய முதல் படி எங்க தெரியுமா? வெளியே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டிற்குள் வருகிற போது நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகான எளிமையான செலவே இல்லாத சிரமமே இல்லாத ஒரு நபி வழி சுன்னத்துகளை சலாம் சொல்லி விட்டு உள்ளே செல்லணும் இல்லையா? கைதான் வரமாட்டான். வீட்டில் அங்கிருந்து பதில் சொல்லணும், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லான்னு சொல்லணும். பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க, பெண்கள் கூட சொல்ல மாட்டாங்க, வெட்கப்படுவாங்க. இன்னைக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா என்ன சலாமெல்லாம் புதுசாக இருக்கும்பாங்க. இல்லை புதுசாக சலாமெல்லாம் இருக்குது கேட்பாங்க. அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம், பொருட்படுத்தவே வேண்டாம். நமது மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சலாம் சொல்லியிருக்க, பதில் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். சங்கைக்குரியவர்களே, வீடுகளில் பரக்கத்து வேண்டுமா? இதை பயன்படுத்துங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லுகிறார்கள், சொல்ல மாதம் 40,000 ரூபாய் லாபம் மட்டுமே வருதுங்க, டிராவல்ஸ் வச்சுருக்காங்க, சரி, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. அவர்கள் சொல்லுகிற கேட்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான் வியாபாரத்தின் வழியாக. லாபம் மட்டுமே நமக்கு வருகிற போது அது ஏன் கையில் தங்குவதில்லை? யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், உலகத்தை தருகிறேன், நான் தான் தந்தேன் என்று ஏற்றுக்கொண்டு என்னை நோக்கி நீங்கள் திரும்புகிற போது முழுமையாக உங்களுக்கு பயன்படும், அதனுடைய பரக்கத்து வரும். நீங்க எல்லாரும் மாதிரி சராசரியா டிராவல் பண்ணா எல்லாரும் மாதிரி விட்டுருவான், அதில் பரக்கத்தை மட்டும் நான் கையில் வச்சுப்பேன், தரமாட்டேன். அல்லாஹுடைய ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து சொல்லுகிறார், சஹல் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ஏழ்மையா இருக்கு, ஏதாவது வழி சொல்லுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல சலாம் சொல்லு, யாரா இருந்தாங்கன்னா. யாருமே இல்லாட்டி சலவாத்து சொல்லிட்டு குல்ஹுல்லாஹு சூராவை ஓதுனா அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வான்டாங்க. அல்லாம குர்துபி பதிவு செய்கிறார். அறிவிப்பாளர்கள் கூறுகிறார்கள், அந்த மனிதர் அதை அப்படியே தொடர்ந்து செய்தார். வீட்டுக்கு போனா மனைவி மக்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க. யாரு இல்லாதப்ப போனா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு சூரா ஒரே ஒரு தடவை ஓதுவார். சொல்லுகிறார்கள், ஃபஅதர்ரல்லாஹு அலைஹி ரிஸ்க, அல்லாஹு தஆலா அவருக்கு பொருளாதாரத்தில் விசாலத்தை வழங்கினான். எந்த அளவுக்குன்னா ஹத்தா அஃபாத அலா ஜீரானிஹி, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா இவருக்கு விசாலத்தை வழங்கினான்டாங்க. ஒரு சின்ன விஷயங்களை, எளிமையான விஷயங்களை, நமக்கு அறிமுகமான விஷயங்களை நாம் தினசரி செய்கிற போது அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான், ரஹமத்தை தருகிறான். நம்முடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி வருகிறது என்று சொன்னால் நாம் செயல்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணுமா இல்லையா? சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதுகிற போது சொல்வார்கள், யாமலு ஆல தாவூத சுக்ரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இருந்தால் அவர்கள் ஒப்பற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அதுபடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நன்றி செலுத்தினார்கள்? முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவங்க வீட்டில் எப்போ யாராவது தொழுதுகிட்டே இருப்பாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சியையும் கொடுத்தான், ஆன்மீகத்தையும் கொடுத்தான். நன்றி செலுத்தும் முகமாக அவர்கள் தங்களின் நேரங்களை வகுத்துக் கொள்வார்கள். வீடுகளில் யாரேனும் ஒருவர் தொழுது கொண்டே இருப்பார்கள். லம் யன்ஃபக்க மின்ஹும் முஸல்லீன், தொடக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நீங்க நம்மளும் தொழத்தான் செய்கிறோம். ஆண்கள் பள்ளியில, பெண்கள் வீடுகளிலே தொடுகிறோம். கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் வீடுகளில் தொடுகிறார்கள், முதியவர்கள் வீடுகளில் தொடுகிறார்கள். சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். என்ன காரணம்னா, ஒரு காலம்லாம் இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும், தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க, பாங்கு சொல்றதுக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. தஸ்பி ஓதிட்டு வீட்டில் பெரியவங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு துவா செஞ்சுக்கிட்டு பாங்கு சொன்னதை கேட்ட உடனே சுன்னத் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுத காலமெல்லாம் இருந்தது. நான் வருத்தத்தோடு கேட்கிறேன், இன்றைய வீட்டு பெண்கள்கிட்ட போய் கேளுங்க, நீ கடைசியா பாங்கு சத்தத்தை எப்போ கேட்டேன்னு கேளு. ஃபஜ்ர் பாங்கு சத்தத்தை கடைசியா எப்பமா கேட்டேன்னு கேளு. சமீபமாக வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கங்க. இப்போ போன மாதம் கேட்டேன், போன வாரம் கேட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருக்கிறான். அவனை வணங்குகிற போது இந்த உலக வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இன்றைக்கு அரசியல்வாதிகள் மேடை முழுவதும் பேசுகிறார்கள், சிறுபான்மை சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேணும், அரசியல்ல நமக்கான பங்கீடு இல்லை, பொருளாதாரத்தில் பின்னடைந்திருக்கிறோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம் பாப்புலேஷன் இன்னும் கூடி போனாலும் கூட
நமக்கான வெற்றி வாய்ப்பு அல்லாஹுடைய உதவி இல்லாமல் வந்து சேராது. இதுதான் யதார்த்தம். கட்டுவதற்கு துணி இல்லை, கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி, அவ்வளோதான். கீழே ஒரு வேட்டி மேலே ஒரு வேட்டி, அவ்வளோதான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அவர்கள் பாரசீகத்தை வென்றார்கள், கெய்சர் கிஸ்ராவை வென்றார்கள். எப்படி முடிந்தது? அவர்கள் அல்லாஹையும் ரசூலையும் தங்கள் உள்ளத்தில் வைத்திருந்தார்கள், மார்க்கம் செய்ய சொன்னதை செயல்படுத்தினார்கள். அல்லாஹ் உலகத்தை அவர்களின் காலடியில் போட்டான். இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு, குறைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நாம் இன்னும் மைனாரிட்டியாகவே இருக்கிறோமே, இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவே இருக்கிறோமே. ஒருவரை தழுவியே நிற்க வேண்டி இருக்கிறதே. இதோ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல், இந்த 3 எழுத்து கட்சியில போலாமா, இல்லை புதுசாக வந்திருக்கிற 3 எழுத்து கட்சிக்கு போலாமா, இல்லை இஸ்லாமிய 4 எழுத்து கட்சியோட கூட்டணி போடலாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா? சங்கைக்குரியவர்களே, வருத்தம். ஒரு நேரம் இருந்தது, அரசியலில் யாரை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்த இடத்தில் இருந்தவர்கள் யாரோடு கூட்டணி சேரலாம் என்று அணிமாறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாஹுவோடு நெருங்குவதற்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த உலகத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே தருவதற்கான வழியாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் இல்லையா? இப்போ எத்தனை வீடுகளில் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்? நம்முடைய மனைவிமார்கிட்ட சொல்லணும், 5 வேளை சரியா தொழு, நஃபிலும் சேர்த்து தொழணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கெடுக்க நின்று தொழுதார்கள், மனைவிமார்களும் வீட்டில் நின்று தொழுதிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இன்றைய வழக்குக்கு அன்றைய வழக்குக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீட்டுக்காரு நான் தொழுதா என்னை அடிக்கிறார், நோன்பு வச்சா நோம்ப விடுன்னு சொல்றார், விட வச்சிடுறார். யாருமான்? சஃபான் இப்னு முஅத்தல். திரும்பி பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது? யா ரசூலல்லாஹ், இந்த அம்மா நோன்பு வைக்கிறேங்குது, நான் நைட் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு ரொம்ப தாமதமாக தான் வர்றேன், இரவு தூங்கிறேன், பகலில் தான் முடிச்சிருக்கேன், நானும் வாலிபன், இந்த அம்மா நஃபில் நோம்பா வச்சுக்கிட்டு இருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, என்னையும் கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? அதனால தான் சரி தொழுத அடிக்கிறீங்களாம்ல, அல்லாஹ் அக்பர். தொழுகைன்னா ஏதோ ஒரு சூறா ஓதி தொழுதா பரவாயில்ல, பெரிய பெரிய சூறா 2 சூறா ஓதி தொழுகிறா, பரதல் இல்லை, நஃபில். இந்த அம்மா எப்போ தொழுது முடிக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் பகல் ஃபுல்லாக இதுலேயே போயிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சூழலை புரிந்து கொண்டார்கள். இரவு முழுவதும் பணி செய்து விட்டு பகலில் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் கூட இந்த அம்மா அல்லாஹ் தான் தொழுதுகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க, ஏம்மா நீ ஒரு சூறா ஓதுனா போதும், நீ இனிமேல் நோன்பு வைப்பதாக இருந்தால் உன்னுடைய கணவருடைய அனுமதியோடு நஃபிலான நோன்பு வையுண்டாங்க. உலகத்திற்கு சொன்னார்கள், எந்த பெண்களும் தன்னுடைய கணவனுடைய அனுமதி பெற்றுத்தான் நஃபிலான நோன்பு வைக்க வேண்டும் என்றார்கள். இந்த வழக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் எங்கே இருக்கிறது? யோசிச்சு பார்க்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, உலகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ நஃபிலான வணக்கங்களில் நம்முடைய சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். என்ன காரணம்னா, நபிவர்கள் சில நேரங்களில் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு வார்த்தை தான் இங்கே சொன்னாங்க, எந்த வீடுகளில் தொடவில்லையோ அது கபிர்ஸ்தான்டாங்க, அடக்க ஸ்தலம். ஏன் கபிர்ஸ்தானில் தொடுவாங்களா? கபிரில் நன்மையான காரியங்கள் செய்யப்படுமா? இருக்காது. எந்த வீடுகளில் தொழப்படலையோ, திக்ர் நடக்கலையோ, நற்காரியங்கள் நடக்கவில்லையோ அது இறந்து போனவருக்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸல் பைத்தில்லதி யுஸ்கருல்லாஹு ஃபீ, அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிற நினைவு கூறப்படுகிற இல்லத்திற்கும் அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படாத இல்லத்திற்கும் உதாரணம் மஸலுல் ஹய்ய் வல் மையித். நினைவு கூறப்படுகிற இல்லம் உயிரோடு இருப்பவர்களுக்கு சமம். அல்லாஹை பற்றி நினைவு கூறப்படலை, எல்லாம் இருக்குது, சகல வசதி இருக்கு, அல்லாஹ் தான் தந்தான் நினைக்கல. நினைச்சதை நினைத்த நேரத்தில் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறது, 100 பேர் வந்தாலும் விருந்து கொடுப்பதற்கான பொருட்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல நாம் யோசிக்கவில்லை என்றால் அது கபிர்ஸ்தானை போல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கடுமையான வார்த்தை இல்லையா சங்கைக்குரியவர்களே? அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியது, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்ங்கிற எண்ணம் நம்முடைய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு
வீடுகளில் எல்லாம் பள்ளிவாசலை கட்டுங்கண்டாங்க. வீடுகளில் பள்ளிவாசலை கட்டுவதென்றால் என்ன பொருள்? வீட்டில் ஒரு இடத்தில் தொடுவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள். வீட்டில் சமையலறை இருக்கா இல்லையா? பெட்ரூம் 1க்கு 2, 2க்கு 3 இருக்கா இல்லையா? டைனிங் ஹால் இருக்கா இல்லையா? மார்க்கம் சொல்லுகிறது தொடுவதற்கான ஒரு அறையை ஏற்பாடு செய்யுங்கள். அந்த அளவிற்கு முடியாவிட்டால் தொடுவதற்கான ஒரு இடத்தையாவது ஏற்பாடு செய்யுங்களேன். அது தொடுவதற்கான இடம். அது பள்ளிவாசலை போல அங்கு ஒது இல்லாமல் செல்வதில்லை. நான் ஜனாபத்தோடு இருந்தால் அங்கு உள்ளே செல்வதில்லை என்று முடிவு செய்யுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதை தூய்மையாக வையுங்கள்னாங்க. தேவைப்பட்ட நறுமணம் பூசுங்கள்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டில் எங்கே வேணால் தொழலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சு பாருங்க, அதற்கு ஒரு தனி மரியாதை. சுத்தமாக அந்த இடத்திற்காக எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வைப்போம் இல்லையா? அப்போ தூய்மையாக இருக்கிற வீடுகளில் மலக்குமார்கள் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த வீடுகளில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கு மலக்குகள் வரமாட்டார்கள். எந்த வீடுகளில் குளிப்பு கடமையானவர் அவர் தேவையில்லாமல் குளிப்பை தள்ளி போடுகிறாரோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். எந்த வீடுகளில் அசுத்தம் இருக்கிறதோ அங்கே மலக்குகள் வரமாட்டார்கள் என்றால் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய வீட்டிற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ரஹ்மத்தை, பரக்கத்தை, நன்மைகளை கொண்டு வந்த மலக்கு வாசல்லே இருந்து போயிடுறார். நம்முடைய புழக்க பாஷையில் சொல்வது என்று சொன்னால், ஒரு பெரிய அன்பளிப்போடு வந்த மனிதர் வீடு பூட்டியிருக்குன்னு போனால் எவ்வளோ வருத்தப்படுவோம்? நாம் எதிர்பார்த்த பெரிய அன்பளிப்போடு ஒருத்தர் வர்றாரு, வீடு பூட்டியிருக்குன்னு போயிட்டார், சந்தோஷப்படுவோமா வருத்தப்படுவோமா? மலக்குகள் உள்ளே வர முடியாமல் செல்கிறார்கள். காணும் உருவப்படங்கள் இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, உள்ளே செல்வதற்கான தடைகள் அனைத்தும் இருக்கிறது என்றால் அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துடைய, பரக்கத்துடைய மலக்குகளை வீட்டிற்கு அழைத்து வருகிற எல்லா அம்சங்களையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சமூகம் அதை எந்த அளவுக்கு கடைபிடித்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். தங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல், பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்களாக, நிறைய குழப்பங்கள், மனச்சிக்கல்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. குரானும் ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கையில் தூரமாகிற போது தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை நெருங்கி வந்து விடுகிறது. அல்லாஹ் ரசூலை விட்டு நாம் தூரமாகிற போது சராசரி மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முஸ்லிம் சமூகம் சந்திக்கிறது என்பதுதான் யதார்த்தமான முடிவு. எத்தனை வீடுகளில் குரான் ஓதுகிறார்கள் என்கிற கேள்விக்கான பதில் இன்றைக்கு இல்லையே. எத்தனை வீடுகளில் குரான் ஓதுகிறார்கள்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாக போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தவங்க சொன்னாங்களாம், பெண் பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கியாப்பா, பெரிய காசு பணம்லாம் இல்லாமல் இருக்கே, ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு பேசினப்போ அவங்க சொன்னாங்க, நான் கவலைப்படலைன்டான். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், பெரிய பொருளாதார வசதி இல்லை தான், ஆனால் நான் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், யார் தினமும் இரவு நேரங்களில் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்களோ லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, அவர்களுக்கு ஒருபோதும் வறுமையே ஏற்படாதுன்னு நபியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறேன்டாங்க. ரொம்ப எளிமையான விஷயம், கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் இந்த இடத்துல தேவை அதை பற்றி ஆழமான புரிதலும் சமரசமற்ற நம்பிக்கையும் தான் இல்லையா? சங்கைக்குரியவர்களை, குரான் சொல்லுகிறது, உங்களின் வீடுகளை உங்களுக்கான நிம்மதியாக, சக்கனன், மன நிம்மதியாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அந்த மன நிம்மதியை பெறுவதற்கான வழிகளை அல்லாஹும் ரசூலும் மாறி மாறி கற்று தந்திருக்கிறார்கள் என்றால் நான் ஏன் அதை விட்டு தேவையில்லாத குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டும்? என் பிரச்சனைக்கான தீர்வு என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிற போது சங்கைக்குரியவர்கள் அதை ஏற்று நடக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு அதை பழக்க வேண்டும். வல்ல நாயன் அப்படிப்பட்ட ஒரு பிடிப்பான ஒரு வாழ்க்கையை வல்ல நாயன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.